இன்றைக்கி கிராஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் கட்டிங்குமே பார்க்கலாம். முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல ஹெம்மிங்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ லைன் போட்டுட்டேன். இப்போ 9 இன்ச் ஹைட் வைக்க போகிறேன். ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 9.5 வச்சுக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு கையோட அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு, நெக்ஸ்ட்டு 1.5, 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். 1.5லேருந்து வளைச்சி அந்த ஆம்ஹோல் சுற்றளவில் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஓரத்தில் எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குடஞ்சி கட் பண்ணுறது எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு, சுற்றளவையும் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சில் ஒரு மார்க்கு. இப்போ அந்த 1.5 இன்ச்லேருந்து ஆம்ஹோல் சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் பாதியில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த பாதியில் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடலாம். 1/2 இன்ச்லேருந்து வளைஞ்சி இதில் ஜாயின் பண்ணணும். 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம், அதில் ஜாயின் பண்ணணும். அந்த 1/2 இன்ச் அதுலேருந்து ஆம்ஹோல் சுற்றளவில் ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணி கரெக்டாக போட்டு வெட்டினோன்னா அந்த குடஞ்சி வெட்டுறது கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம பேக் பார்ட் கட் பண்ணிக்கலாம். கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு கீழே நெக்கோட அளவு மார்க் பண்ணியாச்சு. அகலம், ஷோல்டர் அளவு, ஆம்ஹோல் சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் கீழே வரைக்கும் போட்டுடலாம். இப்போ ஃப்ரண்ட்டோட கப் ஷேப்போட ஹைட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக்கு நான் மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு கீழே 2 இன்ச்லேருந்து மட்டும் வளைச்சி வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆம்ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு எல் ஷேப்பில் வரைஞ்சிட்டு சென்டரில் 1.5 இன்ச் அளவுக்கு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அதில் பாதியாக மடித்து அது எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 மார்க்கையும் கர்வாக வரைஞ்சி போட்டாச்சு. இப்போ நம்ம ஆம்ஹோலும் வரைஞ்சாச்சு. கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பேக் பார்ட்டையே வச்சு கிராஸ் வரையலாம். ஃப்ரண்ட்டோட கிராஸ் கட்டிங்கிறதுனால இன்னும் கிராஸாக வச்சுக்கலாம். நம்ம ஷோல்டரு, ஆம்ஹோல், சைடு வரைக்கும் நம்ம பேக்கோட அளவே வரைஞ்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கை மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு கப் ஷேப்போட ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ ஃப்ரண்ட் நெக்கை வரைஞ்சிக்கலாம். அதையுமே மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து 2 இன்ச்சில் இருந்து ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நெக்கு பக்கத்தில் 3/4 இன்ச்சில் இருந்து கீழே டாட் பிடிப்போம்ல, அந்த அளவு ஹைட்டு, ஃப்ரண்ட்டோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டரில் தையலுக்கு கீழே ஜாயின் பண்ணுற தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணணும். நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் கட் பண்ணியாச்சு. ஸ்லீவு ஃப்ரண்ட்டையும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பட்டி கட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டியோட ஹைட்டு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி கட் பண்ணிடலாம். பட்டியோட அளவை மார்க் பண்ணியாச்சு. இப்போ பட்டி ஷேப்க்கு வரைஞ்சிட்டு கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஐ கட்டுற பீஸ் கட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹூக் பட்டி கட் பண்ணிக்கலாம். அது ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் நெக் தைக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் மட்டும்தான் கட் பண்ணணும். இந்த பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம்.